இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ராப்ஸ் மேக்கிங். ஸோ ட்ராப் மேக்கிங்கில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராப்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப்பில் இருக்க ட்ராப் வந்து டேப்லெட் பீடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இந்த டைப் எல்லாமே கிறிஸ்டல் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாடல் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்ட் இது வந்து ட்ராப் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம், வித் ஹூக். இந்த பீடு எல்லாமே வித்தவுட் ஹூக். இந்த மாதிரி மேலே ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டைப்பை நம்ம வந்து வித் ஹூக் அப்படின்னு சொல்லுவோம். இது வித் ஹூக்கும் இருக்கும், வித்தவுட் ஹூக்கும் கிடைக்கும். ஓவல் ஷேப் ட்ராப் வித் ஹூக். சேம் டேப்லெட், பட் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்குது. Also another one, tablet beads in transparent with hook. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்மளோட க்ரியேட்டிவ் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக லுக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ட்ராப்ஸ்க்காக ஹெம்மிங் நீடில் சைஸ் 10 நான் எடுத்திருக்கேன். இதில் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் கோர்த்துருக்கேன், அதாவது ஒரு நூல் மட்டும் கோர்த்து கீழே எண்ணாட் போட்டிருக்கேன். ஸோ ஒரு நூல் உள்ளே கோர்க்கும் போது நமக்கு டபுளாக வரும், ரெட்டையாக வரும். இப்போது இந்த ட்ராப்ஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, மேக்ஸிமம் இப்போ எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் ஸ்லீவோட எண்டில், ப்ளவுஸோட எண்டில், இன்னுமே உங்களோட ப்ளவுஸோட லுக்கை அழகாக காட்ட ப்ரைடல் ப்ளவுஸ், ரிசப்ஷன் ப்ளவுஸஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் வச்சு தாண்டா பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ரிசப்ஷன், நைட் டைம் ரிசப்ஷனில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸோட லுக் ரொம்ப ஷிம்மரியாகவும் நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். அதுக்காகவும் நல்லா இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது, இன்னும் அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இது யூஸ் பண்ணுறாங்க. மோரோவர் இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மோட்டிவ் போடுறீங்கன்னா, இப்போ ஒரு மேங்கோ மோட்டிவ் போடுறீங்கன்னா அதோட எண்டில் வந்து இந்த லுக் கொடுத்து நீங்கள் முடிக்கலாம். வாட் எவர் நீங்கள் ஸ்லீவ்க்குள்ளே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நெக்லைன்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், வெளியும் யூஸ் பண்ணலாம், மோட்டிவ்ஸில் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம க்ரியேட்டிவ் பொறுத்து தான். பட் இப்போ மோஸ்ட்லி ஸ்லீவோட எட்ஜஸ்லேயும் ப்ளவுஸோட எட்ஜஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்கள் ஸ்லீவோட எட்ஜுன்னு வச்சுக்கோங்க. இது எங்கெங்கே நம்ம பண்ணலான்னா, 1/2 inch ஒன்ஸ் பிளான் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா 1/4 inch ஒன்ஸ் பிளான் பண்ணி பண்ணலாம். 1/2 inchக்கு மேலே அதிகமாக கேப் இருந்தாலும் ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருக்கும். 1/4 inchக்கு கம்மியாக இருந்தாலும் ரொம்ப நெருக்கமாக கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ராப்புக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 1/2 inch ஆர் 0.25 inch போதும். இப்போது 1/2 inchனா எவ்வளோ கேப் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே இப்போ நான் மெஷர்மெண்ட் டேப் எடுத்திருக்கேன். இது 1க்கு நடுவில் ஒரு பெரிய கோடு இருக்கு இல்லையா, இதுதான் 1.5. அடுத்து 2, 2.5, 3, 3.5, 4, 4.5, 1, 1.5, 2, 2.5, 3, 3.5, 4. இந்த டிஸ்டன்ஸில் பண்ணும்போது நமக்கு 1/2 inch கேப்பில் கிடைக்கும். இப்படி பண்ணலாம். ஆர் எல்ஸ் இந்த 1க்கும் 1.5க்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் இருக்கும், இது வந்து 1.25 அப்படிங்கிறது. அதே மாதிரி 1.5க்கும் 2.5க்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் இருக்கும், இது 1.25. ஸோ இதெல்லாமே 1/4 inch டிஃப்ரென்ஸ். இப்போ 1, 1.25, 1.5, 1.25, 2, 2.25, 2.5, 2.25. இந்த டிஸ்டன்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். நெருக்கமாக வேணும்னு கேட்டாங்கன்னா இப்போ ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம கிளைண்ட் கேட்பாங்க, இல்லை நம்மளும் ரெஃபரன்ஸ் வச்சு தான் அவங்களுக்கு இதுதான் ட்ராப்ஸ்ன்னு சொல்லி புரிய வைக்க முடியும். நெருக்கமாக வேணுங்கிற இடத்துல நெருக்கமாக கொடுக்கணும், கேப்பாக வேணுங்கிற இடத்துல கேப்பாக கொடுத்துக்கலாம், வாட் எவர். இப்போது நான் இந்த ட்ராப்ஸில் பண்ணுறேன், இந்த ஸ்கேலூப்பில் இந்த ட்ராப் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் ரேண்டமாக மார்க் பண்ணிக்கிறேன்டா, நீங்கள் ப்ளவுஸ் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ பேசிக் வேரியேஷன் கவர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்மளோட நீடில் கீழேருந்து பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கணும். கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ நம்ம ஸ்லீவை ஒட்டி வெளியே எடுக்கணும், நம்மளோட ஸ்லீவோட லைன், என் லைன். இப்போ பேசிக் டைப் ஒன்று பார்க்கலாம், ஒரு ட்ராப் வச்சு. இதுக்கு ஒரு 4 சுகர் பீட் நான் லோட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3, 4.
இந்த 4 சுகர் பீட் கூட ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 சுகர் பீடு ஒரு ட்ராப் இருக்குது. மறுபடியும் ஒரு சுகர் பீடு ஆட் பண்ணிக்கிறேன். இது 4 தான்றதில் நீங்கள் 3 கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட லோடிங் முடிஞ்சது. இது எப்படி லாக் பண்ணோன்னா, இந்த ஒரு சுகர் பீட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சுகர் பீடை கீழே தள்ளி விட்டுட்டு இந்த பீட்ஸ் கூட லோட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீட் லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எகெயின் இந்த 4 சுகர் பீடும் நான் லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளோட டேப்லெட் பீட், அதுக்கப்புறம் மேலே நான் என்னென்ன லோட் பண்ணியிருக்கனோ இது எல்லாத்துக்கூடையும் மறுபடியும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்தீங்களோ அங்கே பக்கத்துலேயே மறுபடியும் ஒன்ஸ் பஞ்ச் பண்ணிடுங்க. இது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் ஸ்டிஃபாக இப்படி ஆகிடும். ரொம்ப டைட்டாக விடாதீங்க, கொஞ்சம் லூஸ் விடுங்க. அப்போ தான் வந்து அது ரியலிஸ்டிக்காக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். இது வந்து பேசிக் டைப் 1. இப்போது இந்த மாதிரி ஹூக்கோட கொடுத்துருந்தா இதில் எப்படி ஒர்க் பண்ணணுன்னு பார்க்கலாம். சேம் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். இதில் நம்ம கொடுக்குற லோடிங் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்படி தான்ற கண்டிஷன்ஸ் கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவ் புதுசாக அப்டேட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் இன்னுமே அழகழகாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 சுகர் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹூக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 4 சுகர் பீட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹூக் இருக்க பீட் டைப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த ஹூக்குள்ளே விடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணோம், சுகர் பீட் ஆட் பண்ணோம். இந்த டைப்பில் இங்கே எண்டை லாக் பண்ணுறக்காக, இந்த எண்டை செக்யூர் பண்ணுறக்காக அதை நம்ம பண்ணோம். இல்லைன்னா உங்களுக்கு அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ இதில் அப்படி நம்ம லாக் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஹூக்கில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே 4 சுகர் பீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்படி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஹேங்கிங் நேச்சுரலாக இருக்கும். இவ்வளோ தான். ஸோ ஹூக் இருந்துச்சுன்னா இந்த ஹூக்கோடவே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். தனியாக நீங்கள் சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு சைஸ் பீட் வச்சு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுக்கு 4 mm பீட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நீடில் கீழே இருந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 4 சுகர் பீட் எடுத்துக்கலாம். நாலு சுகர் பீட் என்னோட நீடில் லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 3 mm லோட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு சுகர் பீட் லாக் பண்ணுறதுக்காக. ஸோ சுகர் பீட் வந்து லாக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது 3 mm பதிலாக 5 mm போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு இந்த பீட்டுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஷியேட் நல்லா தெரியும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த ஒரு சுகர் பீடை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பீட்லேயும் நான் லோட் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே பஞ்ச் பண்ணுமோ அது கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணுறேன். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹேங்கிங். ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகும். கிளைண்ட் கிட்டே ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா கேட்போம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுங்க, பட் எனக்கு ஹேங்கிங் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இது பண்ணலாம். ஸோ இதுலேயும் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் பீட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன் சைடு மட்டும் பல்ஜடாக இருக்கு இல்லையா, இந்த ட்ராப் ஷேப், இதுதான் வந்து ரைஸ் பீட். இதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3-4 சுகர் பீட் எப்பவும் போல் லோட் பண்ணிக்கலாம் நீடில். இப்போ நான் சும்மா ஒரு 3 பீட் மட்டும் லோட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்மளோட ரைஸ் பீட் லோட் பண்ணுறோம். இதோட பல்ஜிடு சைடு கீழே இருக்க மாதிரி ஃபேஸ் பண்ணி லோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்படி திருப்பி லாக் பண்ணுறதுக்காக ஒரு சுகர் பீட் லோட் பண்ணியாச்சு. இதோட லோடிங் பார்த்துக்கோங்க. இப்போது ஹோல்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, அதாவது இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஒரு சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பீட்லேயும் நீடில் லோட் பண்ணி இப்போ எங்கே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிடணும். இது ஒரு டைப் 4. அண்ட் தென் டைப் 5. இப்போ நம்ம பார்த்த 3mm அண்ட் இந்த ரைஸ் பீட் எல்லாமே இருக்க மாதிரி ஒரு டைப் பார்க்கலாம். இப்படி தான் போடணுங்கிறது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு 2 சுகர் பீட் லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4mm பீட் லோட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு 2 சுகர் பீட் லோட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ரைஸ் பீட் லோட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ரைஸ் பீட் லோட் பண்ணும்போது பல்ஜடாக இருக்க சைடு வந்துட்டு கீழே இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாக் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு சுகர் பீட். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒரு சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பீட்லேயும் லோட் பண்ணணும். லோட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் டைப், இப்போ நம்ம வந்து கட் பீட் இல்லைன்னா டியூப் பீட் வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ நான் டியூப் பீட் எடுத்துக்கிறேன். ஒரு டியூப் பீட், ஒரு சுகர் பீட், மறுபடியும் ஒரு டியூப் பீட். இப்போ ஒரு 3mm எடுத்துக்கலாம். வாட் எவர் உங்கள் க்ரியேட்டிவ் தான்டா, எப்படி வேணுமோ லோட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக லாக்குக்காக ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. லோட் பண்ணியாச்சு. இப்போது லாக் போடுறதுக்கு த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பீட்லேயும் இன்சர்ட் பண்ணி பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணணும். இதை நான் கட் பீடில் போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் இதை நான் டியூப் பீடில் போட்டிருக்கேன். நீங்கள் ஈவன் கட் பீட் வாட் எவர் எதில் வேணால் போடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் பார்க்கலாம். பக்கத்தில் கரெக்டாக மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி பஞ்ச் பண்ணணும். ரேண்டமாக பஞ்ச் பண்ணாதீங்க, மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரொஃபஷ்னலாக ஈவனாக நீட்டாக ஃபினிஷிங் வரும். பஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் லோட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ரைஸ் பீட் லோட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு சுகர் பீட் லோட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ரைஸ் பீட் லோட் பண்ணுறேன். அப்புறம் லாக்குக்காக கடைசியாக ஒரு சுகர் பீட் லோட் பண்ணுறேன்.
இப்போ இந்த லோடிங் இப்படி தான் இருக்க போகுது. ஹோல்ட் பண்ணியாச்சு. சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பீட்லையும் ரீலோட் பண்ணி எங்கே பஞ்ச் பண்ணமோ அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் பஞ்ச் பண்ணணும். இது ஒரு டைப். அண்ட் இந்த மாதிரி ஹூக்ஸோடு இருக்கிறது வெறுமனையாக இது மட்டும் இருக்க மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் இந்த ஹூக்ஸோடு இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் ஹெம்மிங் நீடிலில் கூட ஹேங் பண்ணணுங்கிறது இல்லை. செயின் ஸ்டிச் போடும்போது ஒன்று ஒன்றா வச்சு பக்கத்தில் பண்ணிக்கலாம். இப்படி கொடுக்கலாம். லைனாக ஒவ்வொரு பீடாக வச்சு செயின் ஸ்டிச் இதுக்குள்ளே போட்டுட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ உங்கள் ஆரி ஒர்க்கில் நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறீங்க, 1/2 inch ஒன்ஸ் வரும்போது இந்த பீடை வச்சு இதுக்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு போடலாம். வெறுமனையாக இந்த ஒரு ட்ராப்ஸ் மட்டும் இருக்க மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா அப்படி பண்ணலாம். அடுத்து கிறிஸ்டல் பீட் வச்சு ஒரு ஒர்க் பார்க்கலாம். 2 சுகர் பீட் லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு 3 mm லோட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு சுகர் பீட் லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த கிறிஸ்டல் ட்ராப் எப்பயுமே பல்ஜடாக இருக்க சைஸ் வந்து கீழே இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நேச்சுராக இருக்கும். அண்ட் மறுபடியும் இது லாக் பண்ணுறதுக்காக ஒரு சுகர் பீட் லோட் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த ட்ராப்போட ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் சுகர் பீட் வச்சாலும் லாக் ஆகாது. இப்போ இந்த ஹோல் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இந்த சுகர் பீடு வந்து லாக் ஆகுமா இல்லை இந்த சுகர் பீடே உள்ளே போய்க்குமான்றதை ஜட்ஜ் பண்ணி போடுங்க. இப்போ நான் பண்ணி பார்க்குறேன், பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம சுகர் பீடே வச்சு அது உள்ளே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 2 mm இல்லைன்னா 3 mm வச்சு கூட லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே ஒரு லோடிங் கொடுத்துருக்கேன். இப்போ முன்னாடி ஒரு சுகர் பீட் லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்குள்ளே அந்த சுகர் பீட் போகலை. அப்போ இந்த சுகர் பீட் வந்து கரெக்டாக லாக் கொடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட இந்த சுகர் பீட் வந்துட்டு முன்னாடி கொடுத்த சுகர் பீட் இந்த நீடலோட ஐஸை தாண்டிடுச்சு. இந்த சுகர் பீட் வந்து இந்த ஐஸை தாண்ட மாட்டேது. அப்போ இந்த சுகர் பீடோட ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் இந்த சுகர் பீட் வந்து வேஸ்ட். இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வேறு சுகர் பீட் லோட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் எப்படி லோட் பண்ணணும் அதே மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம லோடிங்கில் என்னென்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு 2 சுகர் பீட், அப்புறம் ஒரு 3 mm, மறுபடியும் ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு கிறிஸ்டல் ட்ராப், கடைசியாக லாக்காக ஒரு சுகர் பீட். இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பீட்லேயும் ரீலோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த கிறிஸ்டல் பீட் வந்துட்டு நல்லாவே ஷிம்மரியாக இருக்கும், கொஞ்சம் ஷைனிங் அதிகமாக கொடுக்கும். அண்ட் இன்னொரு டைப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 சுகர் பீட். இது நான் சொன்ன மாதிரி இது நம்மளோட க்ரியேட்டிவ் தான். லாக் எப்படி ஆகுன்ற கான்செப்ட் வந்துட்டு கடைசியாக சுகர் பீட் வேணும். மற்றபடி மேலே லோட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவ் தான். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டியே நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சின்ன ட்ராப் போட்டிருக்கேன், நான் சொன்ன மாதிரி பல்ஜடாக இருக்க சைஸ் கீழே வர மாதிரி. ஃபஸ்ட்டு 2 சுகர் பீட் போட்டுட்டேன், அப்புறம் ஒரு கிறிஸ்டல் பீட் போட்டிருக்கேன், மறுபடியும் ஒரு சுகர் பீட், இது கூட ஒரு ரைஸ் பீட் ஆட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக லாக்குக்காக மறுபடியும் ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த லோடிங் இப்போ இப்படி தான் இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த கிறிஸ்டல் எங்கே வச்சோம், கீழே வச்சோம். இந்த டைம் இந்த கிறிஸ்டலை சென்டரில் வச்சுட்டு ட்ராப் ஷேப்பை நான் கீழே வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா
சுகர் பீட் உள்ளே போகலை. இப்போ நான் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுறேன். ஒரு சில சுகர் பீடில் இப்படி தான் இருக்கும் ஹோல்ஸு. சரி, இந்த ஹோல்ஸ்க்காக நம்ம நீடில் சைஸ் சின்னது பண்ணோன்னா நம்மளால் கரெக்டாக கோர்க்க முடியாது. நீடில் சைஸ் சின்னதாகும் போது இந்த ஐஸுமே சின்னதாகும். அப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் கோர்க்கும் போது கஷ்டப்படுவீங்க. ஸோ நீடில் சைஸ் சுகர் பீடு உள்ளே போகலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த பீடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லோடிங் இப்படி தான் இருக்குது. இதில் நான் சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுறேன். பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குன்ட்டு லுக்கு. ஸோ இந்த மாதிரி இதே நீங்கள் ட்ரை பண்ணணுன்ட்டு இல்லை, இதில் எல்லாமே ஒவ்வொரு டைப் பண்ணிவிட்டு உங்கள் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 டைப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக நிறைய வேரியேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து வீட் பீட் யூஸ் பண்ணலாம், கட் பீட் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கிறிஸ்டல்லே சின்ன சைஸ் கூட கிடைக்கும். இந்த கிறிஸ்டல்லே 2 லைன் வர மாதிரி போடலாம். அதாவது ஒரே இதில் ஒரு 2 கிறிஸ்டல் வர மாதிரி பிளான் பண்ணலாம். கொஞ்சம் கிராண்டாக கேட்குறவங்களுக்குலாம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட லுக் வந்து கடைசியாக இப்படி தான் இருக்குது. டைப் 1 சுகர் பீட் பண்ணிவிட்டு ஒரு டேப்லெட் பீட் கொடுத்து சுகர் பீட் கொடுத்து நான் லாக் பண்ணியிருக்கேன். டைப் 2 வந்து ஹூக் இருக்கும்போது நீங்கள் லாக்குக்கு சுகர் பீட் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் இது வந்து ஒரு 3mm வச்சு போட்டிருக்கிறது. அண்ட் இது வெறும் ஒரு ரைஸ் பீட் வச்சு போட்டிருக்கேன். இது 3mm ரைஸ் பீட் ரெண்டுமே யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கட் பீட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் அடுத்து ரைஸ் பீடை 2 இருக்க மாதிரி போட்டிருக்கேன். வெறும் ட்ராப்ஸ் மட்டும் வச்சு போட்டிருக்கேன். அண்ட் இது கிறிஸ்டல் பீட் வச்சு 3mm வச்சு பிளான் பண்ணியிருக்கேன். இது பீட் வச்சு கிறிஸ்டல் சென்டராக இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவ் தான், உங்களோட பிளான் தான். ஸோ ட்ராப்ஸ் ஹேங்கிங்கோட டெக்னிக் இவ்வளோ தான். எந்த நீடில் யூஸ் பண்ணணும், எப்படி நூல் கோர்க்கணும், எப்படி லாக்கை செக்யூர் பண்ணணுன்றது சொல்லியாச்சு. நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் ட்ரை பண்ண ஸ்டைல் தவிர எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு 5 ஸ்டைல் இருக்கணும். அண்டு நீட்டாக இப்போ ஒரு ஸ்கேலப் நான் சும்மா ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீட்டாக ஒரு ஸ்லீவ் லைன் போட்டுக்கோங்க. ஒரு 3mm ஸ்டோன் செயின், சுகர் பீட் 5 லைன் வாட் எவர் அழகாக ஒரு ஸ்லீவ் லைன் போட்டுட்டு ஒரு 10 டைப் இருக்க மாதிரி அழகாக ஹேங் பண்ணி நீட்டாக எனக்கு அனுப்புங்க. இப்போ ஃப்ரேமை வந்து நான் வேர்ட்டிக்கலாக வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பீடும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும், அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. இதில் பார்க்கும்போது இந்த ஒரு பீடு மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டிஃபாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஹேங் ஆகாது. ஹேங்கிங் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இப்படி ஷேக் ஆகணும். ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்காது. ஸோ கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பீடும் அவங்களோட மூமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி டான்ஸிங்காக இருக்கும்.